Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேனி மாவட்டம் வருசநாடு அருகே கோவில்பாறை கிராமத்தைச் சேர்ந்த விஜயபாரதி என்ற இளைஞருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 3 வயதில் பெண் குழந்தை உள்ள நிலையில் குடும்ப கடனை அடைப்பதற்காக 5 மாதங்களுக்கு முன்பு கூலி வேலைக்காக மலேசியாவுக்கு சென்றுள்ளார். மலேசியாவில் உள்ள ஜவுளி நிறுவனத்தில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வந்த விஜயபாரதி திடீரென மாரடைப்பால் உயிரிழந்து விட்டதாக அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த விஜயபாரதியின் குடும்பத்தினர் கதறி அழுதனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய குடும்பத்தினர் விஜயபாரதியுடன் பணியாற்றிய 3 பேர் அவருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுத்த தொந்தரவே மரணத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டினர். மலேசியாவில் உள்ள இளைஞரின் உடலை தாயகம் மீட்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரது உடலை மறுபிரேத பரிசோதனை செய்து மரணத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டறிந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் 3 வயது குழந்தையுடன் நிர்கதியாக நிற்கும் விஜயபாரதியின் மனைவிக்கு தமிழக முதலமைச்சர் வாழ்வாதார உதவி வழங்க வேண்டும் எனவும் குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். நல்லாத்தையும் வேலை இருக்கு, கூட இருக்கிற பையங்க திட்டுறாங்க, பேடு வார்த்தை பேசுறாங்கன்னு சொல்லிச்சு. நேற்று மதிய வரைக்கும் ஃபோன் போட்டுச்சு, நான் பேசினேன். 6 மணிக்கு மெசேஜ் போட்டிருக்கு கால்மீ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இருந்து நான் ஃபோன் போட்டேன், எடுக்கவே இல்லை. காலையில் 5:30க்கு நெட்டு ஆன்லைன் வந்திருக்கு. ஆனால் அங்கே இப்போ ரிப்போர்ட்டில் 10 மணிக்கெலாம் இறந்ததா சொல்கிறாங்க. மொபைலை எடுத்து நெட்டை ஆஃப் பண்ணியிருக்காங்க 5:02க்கு. ஆட்டோ அடக்கான வாயில் எப்படி முறை வரும்? நானும் பிஎஸ்சி நர்சிங் தான் படிச்சுட்டு வந்திருக்கேன். எப்படி ஆட்டோ அடக்கான வாயில் முறை வரும்? என் மயனுக்கு சாவு வரதுல எந்த நோயுமே இல்லை. என் மயன் உடம்புல எந்த நோயுமே கிடையாது. என் மயன் சாவுக்கு என்ன வேணும்? நீதி வேணும், நீதி வேணும். அந்த பசங்க கூட இந்த பசங்க தான் என் மயன் என்னமோ பண்ணியிருப்பாங்க. என் பிள்ளைக்கு நீதி வேணும் சார். மலைக்கடியில் குடியிருக்கிற எங்களுக்கு வசதி வாய்ப்போ போக்குவரத்து உள்ள உப்புத்தர பஸ்ஸை பிடிச்சிட்டேன் கலெக்டர் ஆஃபீஸ் போனோம். அங்கே ஓயில் 9:30 ஆயிடுச்சு. கலெக்டர் கூட்டத்தில் கலெக்டர் போயிட்டார். அந்த பாடியை கூட எங்களால் நல்ல முறையில் கொண்டு வர முடியுமா? இந்த அரசாங்கம் மீட்டு தருமா? இல்லை எங்கள் குடும்பமாக தீ குளித்து சாக போதான்னு இந்த அரசுதையை அதை தீர்மானிக்கணும். இந்த தமிழன் எங்கேயும் போய் பிழைக்க முடியுமா பிழைக்க முடியாதான்னு இந்த தமிழ்நாடு அரசு தான் எங்கேயா காட்டணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.